ஹாப்பி சபத். இந்த வாரம் ஃபஸ்ட் டைம் சாபத் ஸ்கூல் எடுக்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிறு ஜபத்தோடு ஆரம்பிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலும் எங்களை இங்கு சபையிலும் ஒருமித்து கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி கர்த்தாவே. இப்பொழுதும் அடியேன் இந்த சபைகள் இந்த சாபத் ஸ்கூல் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னை ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி கர்த்தாவே. என்னை மறைத்து நீர் பேச வேண்டுமாயும் நீர் வெளிப்பட வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கிறோம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த சாபத் ஸ்கூலை எடுக்க நீங்கள் உதவ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் பரமபிதாவே, ஆமேன். இரண்டாவது பாடம் தேவனை அறிந்து கொள்வதற்கு என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். தேவனை அறிந்து கொள்வது அப்படின்னா என்ன? உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேவனை அறிந்து கொள்வதுன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? தேவனை பற்றி அறிந்து கொள்வது அப்படின்னு எடுத்துக்கலாம். தேவனை அறிந்து கொள்வதற்கு அப்படின்னு அது கண்டினியூஸாக முடிச்சிட்டாங்க, தொடர்ச்சியாக முடிச்சிட்டாங்க, நிப்பாட்டவே இல்லைங்க. அதை டாப்பிக்கை நிப்பாட்டவே இல்லை. பார்த்தீங்களா? தேவனே அறிந்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி அவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அந்த டாப்பிக்கே அங்கே நிப்பாட்டிட்டாங்க. அது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்கலாம்? அதாவது அவரை நம்ம அறிந்து கொள்வதற்கு அதாவது எண்ணிலடங்காத காரியங்கள் இருக்கிறது. ஓகேவா? அறிந்து கொள்வதற்கு எண்ணிலடங்காத காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த பாடத்தில் நமக்கு ஒரு 5 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாரத்தோட இன்ட்ரொடக்ஷன்லேயுமே சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி நம்ம அவ்வளோவா அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அதிகம். அவரை எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, வேதாகமத்தில் அவரை பற்றி சில விஷயங்கள், அதாவது வேதாகமம் முழுக்க அவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறதும் மட்டும் இல்லாமல் எண்ணிலடங்காத காரியங்கள் அவர் செஞ்சிட்ருக்காரு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் தேவனை அறிந்து கொள்வது. இன்னொரு தேவனை அறிவது அப்படின்னா என்னது? தேவனோட நம்மளோட உறவில் இருக்கிறது. அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே நமக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும். ஆதாம் ஏவாளை அறிந்தான், ஒரு குமாரனை பெற்றான் அப்படின்னு வருது. ஸோ அதை நம்ம எப்படி எடுக்கிறதுனா, ஒரு கணவன் மனைவி எப்படி ஒரு உறவில் இருக்கிறார்களோ அதே போல் நம்ம தேவனோட ஒரு உறவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட உறவுனா, ஈருடல் ஒரு உயிர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம என்னதான் ஒரு மனிதன் அவர் கடவுளாக இருந்தாலும் நம்மளோட எண்ணம் அவர் எப்படி ஒரு சிந்தனையில் இருக்கிறாரோ அதே தேவனுடைய சிந்தையே நம்மளிடம் இருக்க கடவுது அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. ஒரு மனப்பாடு இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு மனப்பாட்டு குணம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா பரலோகத்திலேருந்து தான் வருது. பரலோகத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேர் தனித்தனி தன்மை உள்ளவர்களாக, தனித்தனி உருவம் உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனாக்க அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே என்னவா இருக்குது? ஒரே இதாக தான் இருக்குது. அப்போது அவர்கள் எப்படி ஐக்கப்பட்டிருக்கிறார்களோ அதுக்கு உதாரணமாக தான் அந்த கணவன் மனைவிங்கிற அந்த உறவு. கணவன் மனைவி 2 பேர் தனித்தனி உருவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே ஒரே இதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. அந்த ஐக்கியத்துக்குள்ளார நம்ம வரணும். அப்போ மனுஷன் அவரோட அந்த ஐக்கியமான உறவுக்குள்ளார வரணும். அப்போ அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள் என்ன, அதே போல் நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகளும் அவரோடு இசைந்து போகக்கூடியதாக இருக்கிறதும் தேவனுக்குள்ளார உறவுக்குள்ளார வரதா இருக்கும். தேவனை பற்றி அறிந்து கொண்டால் மட்டும் போதுமா? அவரை பற்றி தெரிஞ்சிட்டால் மட்டும் போதுமா? செயலையும் காட்டணும். அதுதான் இந்த இன்ட்ரடக்ஷனில் சொல்கிறாங்க. அவரை பற்றி புரிஞ்சிக்கணும். அதுவும் இல்லாமல் அதை நம்ம வெளிப்படுத்தணும். இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். இந்த உலகம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருண்டு போய் கிடக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்? இந்த இருளடைந்த இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக மாறணும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து நம்ம
அது மட்டும் இல்லாமல் அவரோட நம்ம எவ்வாறு உறவுக்குள் வருவதுன்னா அவருடைய வல்லமைகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய குணங்களை புரிந்து கொள்ளுகிறது மூலமாகவும் அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ நெருக்கமாக இருக்க ட்ரை பண்ணுறாரு. அதாவது எந்த அளவுக்கு அவர் வந்து அவர் சைட்லேருந்து எஃபோர்ட் போகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம சைடில் இருந்து அவரை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அவருடைய உறவில் வந்து நெருக்கமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்குள்ள போவோம். இந்த இதில் வந்து தேவனை பற்றிய தெளிவான காட்சி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த தலைப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனை பற்றி உண்மையான தெளிவான மாறுபாடு இல்லாத காட்சியை வேதாகமம் வழங்குகிறது. தேவனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது பைபிள்ல இருந்து நம்ம இது வரைக்கும் தேவன்னா யாரு, இயேசு கிறிஸ்து யாரு எப்படின்னு பைபிளில் வந்து சொல்லியிருப்பாங்களா, அவர் வந்து நல்லவர், வல்லவர், அதிசயமானவர் அப்படின்லாம் இருக்குல்ல. அது மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது சொல்லுங்கள். இங்கே இருக்கிறது இல்லாமல் வேறு ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன். இப்போ இங்கே வந்து நீதி, தயவு, கனிவு, அன்பு, நீடிய பொறுமை, அதாவது அந்த ஆவியின் கனிகள் கொஞ்சம் இங்கே சொல்லியிருக்காங்க. கிருபை அது சொல்லியிருக்காங்க, மன்னிப்பு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது கடவுள் வந்து இப்படி அதாவது தனித்தன்மையாக கடவுளில் வந்து எப்படி தெரிகிறாரு, இல்லை மற்ற கடவுள்களில் அதாவது மற்ற மதத்தவர்களுடைய கடவுள்கள்லேருந்து நம்மளோட கடவுள் வந்து எப்படி தனித்துவமாக தெரிகிறாரு, அதை ஏதாவது பைபிள் ஏதாவது இருக்கிறத ஏதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது லைக் இந்த மாதிரி அவர் பண்ணுறாரு ஆனால் மற்ற இடத்துல மற்ற கடவுள்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை, அந்த மாதிரி. எனக்கு வந்து கடவுளை பற்றி நம்ம உண்மையுள்ள தெய்வம் ஏசப்பாவை பற்றி புரிஞ்ச விஷயம்னா, அவ்வளோ ஒரு உன்னதமானவர். அவர் எப்படி இவ்வளோ தாழ்மையாக இருக்காரு, தன்னைத்தானே இப்படி தாழ்த்துறாரு. நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஒரு சாதாரண ஒரு வெட்டிக்கிளி மாதிரி அவர் பார்வையில் இருப்போமான்னு தெரியல. அவங்களுக்காக உயிரை கொடுப்பாருங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரமிப்பு எனக்கு. மற்ற மதத்துலேயும் வந்து கடவுள்கள் வந்து மனித ரூபம் எடுத்து வந்திருக்காங்க. ஆனால் நம்ம கடவுள் வந்து எந்த இடத்துலையும் வந்து நான் கடவுள் அப்படின்னு அதாவது ப்ரூவ் பண்ணி அவரே சேவ் பண்ணுறது, இல்லை வந்து ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக அவரை காட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. பட் மற்ற மதத்தில் வந்து அந்த மாதிரிலாம் காட்டி நான் தான் கடவுள், என்னை கும்பிடுங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்லாம் அவர் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம கிறிஸ்துவத்தில் இயேசு கிறிஸ்து வந்து அவரை வந்து எங்கேயுமே அவர் வந்து கடவுளாகவும் ப்ரூஃப் பண்ணி காட்டவும் இல்லை. அவரே இது பண்ணிக்கிறதுக்காண்டி பவரும் யூஸ் பண்ணல. அவருடைய சக்தியெல்லாம் வந்து மக்களை குணப்படுத்துறதுக்காண்டியும் இன்னொரு வந்து சுத்தமாகறதுக்காண்டி தான் வந்து இது பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று நம்மளுக்கு வந்து என்ன வித்தியாசமாக சொல்ல முடியும்னா, நம்மளுக்காக மரித்த கடவுள் வேறு யாரும் இல்லை. அதான் போன வாரம் வந்து உலகம் முழுவதும் ஈஸ்டர் வந்து சண்டே வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போது கடவுள் வந்து நமக்காக மரித்த ஒரு கடவுளாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம வேறு எங்கேயும் நம்ம வந்து பார்க்க முடியாது. அது வந்து நமக்கு வந்து அது ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டராக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு எப்போவுமே தோன்ற ஒரு காரியம் என்னென்னா, கடவுள் வந்து ரொம்ப ஃபர்கெட்ஃபுல்லாக இருக்கிறார். ஃபர்கெட்ஃபுல்னால் நம்ம பாவத்தை வந்து அவர் மன்னித்துட்டார்னா அதை வந்து அதுக்கப்புறம் மறந்துடுறாரு. அதுவும் வந்து அவரோட ஒரு யூனிக் கேரக்டராக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நான் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க நம்ம கடவுள் பெருசாக அவரை காமிச்சிக்கிறது இல்லைன்னு. அது இந்த அதாவது வந்து இந்த உலகத்தில் பிறந்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு தான் அவர் பெருசாக வந்து தன்னை காமிச்சிக்கிற மாதிரி நம்மள்ட்ட அறிவுரையும் சொல்லி எதுவும் செய்யலை. ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் பெருசாக தான் பிரம்மாண்டமாக தான் அவர் காமிச்சிருந்தார். ஏன்னா அவரோட பலிகளும் ஒவ்வொரு ராஜாக்களும் அவர் செய்த பலிகளும் 8 திக்கும் 8 சான். ஸோ அப்போ வந்து கடவுள் பெருசாக தான் காண்பிக்கப்பட்டார். அவர் அதுதான் வந்து எதிர்பார்த்தார் வேற. ஏன்னா மக்களுக்கெல்லாம் தெரியணும், அதாவது தேவனை அறியாத சந்ததியருக்கு இவர் தான் தேவன், உண்மையான தேவன் தெரியணுன்றக்காக அந்த பிரம்மாண்டத்தை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் அப்படி, ஏன்னா அவரே இறங்கி வந்ததுனால
இதுக்கு மேலே தன்னை ஏற்றுக்கொள்வர்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து அறிமுகமாகிறார் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ தேர் ஆர் 2 ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் ஒரு இது பைபிள் வாசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்தது. இப்போ இந்த காலத்தில் ஹிந்து மக்கள்லாம் வந்து திருவிழா வரும்பொழுது தேவனை, அதாவது இயேசுவை பற்றி இல்லை தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும்போது, அவங்க வந்து கடவுள் இடத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுது சாமி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சாமி கிட்ட கேட்கணும்னு சொன்னால் எல்லாரும் கூடி வந்து அந்த பூசாரிக்கிட்ட தட்சணையெல்லாம் கொடுத்து அருள் வந்து கேட்குறாங்க. இதே தான் அந்த காலத்தில். இதெல்லாம் எப்படி இவங்களுக்கெல்லாம் இந்த முறைமை வந்ததுன்னு பார்த்தா, அந்த காலத்தில் தேவன் பழைய ஏற்பாட்டில் இதே தான் செஞ்சார். அதை தான் இவங்கெல்லாம் பார்த்துட்டு அதே ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நான் காலையில் வாசிக்கும்போது நான் பார்த்தேன், ஒரு ராஜா வந்து எதிரிகள் வராங்க அழிக்கிறதுக்கு, பயந்து போய் என்ன செய்கிறார், எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். பண்ணி எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறார் அந்த ராஜா. அப்போ ராஜா சொல்லும்போது தேவன் அதில் ஒரு பேர் சொல்கிறாங்க, எந்த கோத்திரம் யாரோட பையன்னு சொல்லி, அவரிடத்துல ஆவியானவர் இறங்கி அவர் பேசுகிறாராம் அந்த மக்கள்கிட்ட, பயப்படாதீங்க, யாரும் உங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க, நான் வந்து இந்த போர் வந்து உங்களுடைய இதில், இது என்னுடையது அப்படின்னு தேவன் வந்து ஆவியானவர் ஒருத்தர் மனுஷன் உடம்புக்குள்ளே வந்து பேசுகிறார் அப்படின்னு அதில் போட்டுருது. அப்போ இதே தானே இந்த காலத்துலேயே அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ தழுவுதல் தான். தேவன் அந்த காலத்தில் என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் வந்து வேற்று மதத்தினர் வந்து அதை கடைபற்றுறாங்க, காப்பி பண்ணி பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன். எசேக்கியா இல்லை, இன்னொரு ராஜா வந்து எல்லாரும் எருசலேமுக்குள்ளே எருசலேமையும் தேவனை பிரார்த்தனை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஃபால்ஸ் காடை இவரே கிரியேட் பண்ணுறார். இது இஸ்ரவேல் ராஜா பொய்யான கடவுளை கிரியேட் பண்ணி அதே முறைமைகள் என்ன, அவருக்கு புதுசாக முறைமை பண்ண தெரியாது. என்ன சொல்றீங்க, முறைமை வந்து தேவன் சொல்லி கொடுத்த முறைமை தான், ஆனால் கடவுள் மட்டும் வேற கிரியேட் பண்ணி மக்களை திசை திருப்புறாருன்னு பைபிளில் இன்னைக்கு பார்த்தேன் நான். ஸோ அப்படின்றப்போ இதுதான் முறைமைகள் ஒன்று தான், ஆனால் அவங்கவங்க வந்து அவங்களுக்கு இஷ்டப்படி கடவுளை மட்டும் மாற்றிக்கிட்டு முறைமைகளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, நான் ஒரு கருத்து சொல்கிறேன். வேற யாராவது சொல்கிறீங்களா கருத்து ஏதாவது? இப்போ மற்ற தெய்வங்கள் வணங்குறவங்க பிரதர் சொன்னது மாதிரி முறைமைகள் மாற்றப்பட்டிருக்குது, சரிங்களா? சாத்தான் வந்து தேவன் என்ன வகையில் அவரை தொழுது கொள்ளணும்னு ஆசைப்பட்டானோ, ஏன்னா அவனு வந்து என்ன செய்கிறான், தொழுகையை தான் விரும்புகிறான். அப்போ அந்த தொழுகை தனக்கு கிடைக்கணும், அதே தொழுகையை தனக்கு கிடைக்கணுங்கிறதா அவனோட ஆசையில் மக்களை வந்து திசை திருப்புறான். அப்போது பின்னாட்களில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் வழியால் தான் வந்து தேவனை நம்ம அறிஞ்சிக்க முடியும், அவரோட பலியினால தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளார மீட்கப்பட முடியும் அப்படிங்கிறத வந்து ஆதியாமத்திலிருந்தே அவர் வந்து சொல்லிட்டு வராரு. ஆனால் அந்த காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறான், அந்த சத்தியத்துக்கெல்லாம் அவங்கள குருடாக்கிடுறான். அப்போது பிரதர் சொன்ன மாதிரி அந்த முறைமைகள், அந்த பலி செலுத்துகிற முறைமைகள்லேருந்து எல்லாமே இன்னமும் வந்து என்னுடைய பாவங்களுக்கு நான் செய்கின்ற தான தர்மங்கள், பரிகாரங்கள் இதனால மட்டும்தான் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளார இன்னமும் எல்லாரும் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துனால மாத்திரம்தான் நம்ம மீட்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவரை தேவனாக ஏற்றுக்கொள்கிறோம். வேற ஏதாவது கருத்துக்கள், ஏதாவது கடவுள் யூனிக்காக இருக்க மற்றவங்கள்லேருந்து யூனிக்காக இருக்கிறதுக்கு ஏதாவது? சரி, நான் ஒரு கருத்து சொல்கிறேன். கடவுள் வந்து எதிர்காலத்தை முன்னறிவிப்பவராக இருக்கிறார். அது வந்து பைபிளில் பழைய ஏற்பாட்லேயும் சரி புதிய ஏற்பாட்லேயும் சரி, பழைய ஏற்பாட்டில் வந்து கோரேசு அப்படின்ற ஒரு ராஜா வந்து முன்னெலும்புவார்னு, அவன் பிறக்கிறதுக்கு ஒரு 200 வருஷமோ 400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு. அவன் பேர் இதுதான் சொல்லியும் அவன் தான் வந்து இந்த மக்களை வந்துட்டு விடுவிப்பான், ப்ளஸ் அவன் வந்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. புதிய ஏற்பாட்லேயும் வந்து வந்து என்ன சொல்லியிருக்காரு, மெயினாக 2ஆம் வருகை பற்றி அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அதுக்கு நடுவில் மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாடு அனுபவிப்பாங்க
அந்த 70 வார தீர்க்க தரிசனம், 2300 ராப்பகல், இந்த மாதிரியான ஒரு தீர்க்க தரிசனங்களை வந்து அவர் வந்து சொல்கிறவராக இருக்கார். மற்ற கடவுள்கள் இல்லை மற்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல மாட்டாங்க, உங்கள் பாஸ்ட்டில் இப்படி நடந்துச்சு. இப்போ இந்த ஜோசியக்காரங்கிட்டலாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாஸ்ட்டை தான் சொல்லுவாங்க, எதிர்காலத்தை வந்து கணிச்சு கரெக்டாக சொல்லவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கடவுளுக்கும் மற்ற கடவுள்களுக்கும் உள்ள ஒரு இன்னொரு யூனிக்கான ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயமாக இருக்கிறத நான் பார்க்குறோம். அடுத்து வந்து இதே ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் வந்துட்டு கடவுளில் வந்து முத சந்தேகித்தது யார்? லூசிஃபர் தான். லூசிஃபர் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவனோட சந்தேகம்தான் வந்து இந்த நம்மெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான இதாக இருக்குது. கடவுள் வந்து அன்பானவர் இல்லை, கடவுள் வந்து ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லி வந்து இது பண்ணால், இல்லை அப்படி இல்லை அப்படின்னு வந்து அவர் ப்ரூஃப் பண்ணுறதுக்காண்டி தான் நம்மளே படைத்தார். தேவதூதர்கள் இடத்துல வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டதுனால தான் வந்து நம்மளை வந்து மனுஷர்களை படைக்கிறாரு, ஆமாவா? இப்போ வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், ஏவாளிடம் வந்து என்ன கேட்குறான், ஏவாளிடம் சாத்தான் பேசியதின் குறிக்கோள் என்ன, தேவனுடைய குணம் பற்றி ஏவாளிடம் அவன் சொன்ன பொய்கள் என்ன அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் வந்து அது அவங்களே சொல்லியிருக்காங்க, கடவுள் வந்து வந்து உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறாரு, உங்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களை கருத்துக்கள் என்ன? சாத்தான் வந்து ஏன் இப்படி பொய் சொன்னா, இல்லை இப்படி சொல்லி ஏன் மக்களை வந்துட்டு தேவனிடமிருந்து விலக்குகிறான்? அவனை தொழுது கொள்ளணும். அந்த தொழுகையை இவர் படைத்த மக்கள் வந்து மக்களை வச்சு நிரூபிக்கிறதுக்கு இல்லாமல் அந்த மக்கள் முழுசும் அவன் பக்கம் இழுக்கணும். மெய்யான தேவனை பற்றி அறிகின்ற அறிவில் சுத்தமாக மழுங்கடிச்சு கொண்டு வந்துடணும், தன்னை பின்பற்றணும். அந்த தொழுகை நம்ம நினைக்கிறோம் தொழுகைங்கிறது வந்து போய் அங்கே நின்று கும்பிடுறது, அந்த பரிகாரங்களை செய்கிறது அப்படின்னு மட்டுங்கிறது கிடையாது. என்னைக்கு வந்து கற்பனைகளை மீறி நம்ம நடக்கிறோமோ அன்னைக்கே வந்து என்ன செய்யுது, தொழுகை மாற்றப்படுகிறதாக இருக்குது. இப்போ அங்கே சாத்தான் சொன்னாங்கிறதுக்காக அவன் பேசின அவனை போய் ஏவாள் போய் கும்பிட்டாங்களா, கீழே விழுந்து வணங்கினாங்களா? இல்லை. அப்போ அந்த கீழ்ப்படியாமைங்கிறது எப்போ வருதோ அப்போயே நம்மளுடைய தொழுகை எங்கே போகுது, ஆட்டோமேட்டிக்காக சாத்தாங்கிட்ட போயிடுங்கிறத நம்ம இது பண்ணுறோம். அதை வச்சு தான் வந்து அவன் என்ன செய்கிறான், அந்த கீழ்ப்படியாமைக்குள்ளார ஒவ்வொருத்தரையும் அவன் கொண்டு போகிறான். இந்த பாடத்தில் இந்த கடைசியில் வந்து தேவனுடைய குணம் எவ்வாறு திரித்து காட்டப்படுகிறது, மிக முக்கியமாக சில சமயங்களில் நீங்கள் எவ்வாறு மற்றவர்களிடம் அவரது குணத்தை திரித்து காட்டியிருக்கிறீர்கள், திரித்து காட்டியிருந்தால் ஆவியானவருடைய உதவியால் நீங்கள் மாறுவதற்கு என்ன செய்யலாம், உங்களை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு தேவனுடைய அன்பை எவ்வாறு காட்டலாம். நம்ம வந்து குணத்தில் நம்ம மாறினாதான் நம்ம வந்து அவரை பிரதிபலிக்க ஆரம்பித்தாதான் மற்றவங்க நம்மளை பார்த்து வந்து மாறுவாங்க அப்படின்றது இதோட விடையாக இருக்குது. உங்களோட ஆன்சர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்கள். எங்கள் தேவன் வந்து அன்பானவர், அவர் மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு கோபமே அவர் படமாட்டார், ரொம்ப இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்கி பேசுவோம். ஆனால் அவர் எரிச்சொல்ல உள்ள தேவன், திரும்ப திரும்ப செஞ்சாக்க நம்மளை வந்து கைவிட்டுருவார் அப்படிங்கிறதுலலாம் வந்து காட்டாமல் இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து அப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? அவர் அற்புதங்களை செய்கிறவர், நீ என்ன வேண்டிக்கிறியோ அதை எல்லாமே கொடுக்குறவர், நிறைவேற்றுவார் அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து நம்ம வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கோம். மட்டும் நம்பிட்டு அப்படியே வசனங்களை மட்டும் இது பண்ணிட்டு இருக்கிறவங்க, பாதி வசனத்தை, ஒரு வசனத்தை கூட கிடையாது, பாதியை கூட நம்ம விட்டுட்டு பாதியை கூட நம்ம வந்து இது பண்ணுறோம். அப்போது அந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்குள்ளார அந்த மாதிரி அவரோட குணத்தை வந்து நம்ம காட்டுறவங்களா இருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அந்த மாதிரி அவரை காட்டாமல் அவரிடத்துல நெருங்கி போகிறப்ப, அவரிடத்துல நான் உறவுக்குள்ளார அவர் விரும்பும் வண்ணமாக வரப்ப அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தரத்துக்கு வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம காட்டணும். எந்த அளவுக்கு என் மேலே அன்பு வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் வந்து என்னை சிட்சிக்கிறாராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டணும். திரும்ப திரும்ப நாம் வந்து தவறான பாதையில் போய்கிட்டே இருந்தோம்னாக்க அவர் நம்மளை விட்டு விலகி போகிறவரும்
இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டணும். முக்கியமாக வந்து இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளோ நெருக்கங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த பரலோக ஆசீர்வாதங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி தரவங்களா இருக்கணும். அடுத்து திங்கட்கிழமை பாடத்தில் நம்ம போவோம். தேவன் பரிசுத்தர் அப்படின்ற ஒரு இதில் பார்ப்போம். தேவன் பரிசுத்தர். பரிசுத்தம் என்பது பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ல. ஒருவேளை நம்மை சுற்றிலும் நம்மிடத்திலும் பரிசுத்தமான விஷயங்கள் மிக குறைவாக இருப்பதே காரணமாக இருக்கலாம். ஓய்வு நாள் என்பது காலத்தில் பரிசுத்தமானது. தேவன் பரிசுத்தமானவர். தேவனை தவிர்த்து பார்த்தால் நமது அன்றாட வாழ்வில் பரிசுத்தம் என்பது இருக்காது. தேவனுடைய குணங்களுடன் தொடர்புடைய பண்புகளை ஆராய்ச்சி செய்தால் பரிசுத்தம் என்பது தேவன் மையமாக வைத்து இருப்பதை காணலாம். ஆனால் அதன் அர்த்தம் என்ன? அது பரிசுத்தம் அப்படின்றது வந்து நம்ம எப்பயுமே வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக எப்பயுமே இருக்கிறது இல்லை. நம்ம எப்பயுமே பர்ஃபெக்ஷன் அப்படின்றது மனுஷர்கள் இடத்துல அவ்வளோவா கிடையாது. நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கோம் நம்ம நினச்சாலும் சில இடங்களில் வந்து நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இல்லை. அப்படி நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு மைய காரணமாக இருப்பது யாருன்னா தேவன் தான், கடவுள் தான் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்னலாம் பரிசுத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓய்வு நாள் பரிசுத்தமானது, திருமணம் பரிசுத்தமானது, தசமபாகம் பரிசுத்தமானது அப்படின்றாங்க. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிசுத்தமான ஒரு இதுனா என்னென்னா சனிக்கிழமை, அதாவது சாபத்தை வந்து நம்ம கீப்பப் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம வந்து ஒழுங்காக கடைப்பிடித்தோம்னா, அதை கீப்பப் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பரிசுத்தமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டு நம்மவும் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக அடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேவியராகமும் 20:26 20வது அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆ 20:26. நான் வந்து பரிசுத்தராக இருக்கேன்ப்பா, நீங்களும் என்ன மாதிரி பரிசுத்தராக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? நம்ம அவருடைய உறவில் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? அவர் பரிசுத்தராக இருக்கார், நம்மளும் அவரை மாதிரி பரிசுத்தராக இருந்தால் தான் அவருடைய உறவில் நம்ம வந்து மென்மேலும் வளர முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் வந்து ஏசாயா 6வது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் வாசிங்க. இன்னொரு வசனம் வந்து வெளிப்படுத்தல் 4:8 அதை வாசிங்க. வெளிப்படுத்தல் 4:8 வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகு உள்ளவைகளிலும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. இந்த வசனங்கள்லாம் வந்து கடவுள் வந்து எப்படி ஒரு பரிசுத்தராக இருக்கிறார் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய அன்பு சுத்தமானது, பரிசுத்தம் உள்ளது
அது வந்து சுயநலம் இல்லை, அகங்கார நோக்கங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பரிசுத்தமான ஒரு நிலையை நம்ம அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்றதை நம்ம வந்து முதல்ல அறிந்து கொள்ளணும். அதுதான் இந்த வாரத்தோட இது பரிசுத்தம். இதெல்லாம் அறிந்து கொள்ளணும். பரிசுத்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். வேதாகமத்தில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பரிசுத்தம், அதாவது அவரை பார்க்குறப்ப வேதாகமத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி வந்து அவரை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ மோசையை எடுத்திங்கன்னா, அவர் முதல்ல மோசேக்கு எப்படி தரிசனம் பண்ணார்? ஒரு செடியில் ஒரு அக்னியாக இதானார். அப்போ வந்து என்ன சொல்கிறாரு? மகனே, இந்த இடம் வந்து பரிசுத்தமாக இருக்குது, உன்னுடைய பாதரட்சைகளை கழட்டிட்டு வாப்பா அப்படின்னு நான் வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்றாரு. அப்போ வந்து அந்த இடம் வந்து ஒரு பரிசுத்தமான இடமா இருக்குது. அவருக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், யோவான் இவங்ககிட்டையும் வந்து அவர் தரிசனம் ஆகிறப்ப வந்து அவங்க வந்து எப்படி இதாகிறாங்க? முகங்குப்புற விழுந்து இதாகிறாங்க. இல்லைனா செத்தவனை போல் ஆனேன் அப்படின்னும் சில இடங்களில் வந்து சொல்லப்படுகிறது. அப்படின்றத பார்க்குறோம். நம்மளால் அவருடைய பரிசுத்தத்தை வந்து எதிர்கொள்ள முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லை நம்மளுடைய பாவமான நிலை வந்து அவரை வந்து நேருக்கு நேர் நம்மளை பார்க்க விடாமல் நம்ம அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அவரை பார்க்கறதுக்கே நமக்கு வந்து முடியாது. டக்குன்னு வந்து நம்ம கீழே விழுந்துருவோம். இல்லைனா தரையை நோக்கி நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். அவரை நம்மளால் எதிர்கொள்ள முடியாது அப்படின்றாங்க. இதுதான் வந்து தேவனுடைய பரிசுத்தம். அதுவும் இல்லாமல் தேவனுடைய பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலன் ஒயிட் அம்மையார் கூட வந்துட்டு அவங்களோட தரிசனத்தில் வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து தரிசனத்தில் சொல்லும்போது மகிமை 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 என்று அவங்களும் ஓயமாக அவங்களும் அந்த தூதர்கள் மாதிரியே வந்து இவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. இரவும் பகலும் அந்த வந்து அவங்க வந்து அந்த தரிசனத்தில் இருக்கிறப்ப வந்து அவரை வந்து வர்ணிக்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த இதில் பார்த்திங்கன்னா, இந்த பரம தரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, கடைசி காலத்திற்கான செய்தி அந்த புத்தகத்துலேயும் சில இடங்களில் வந்துட்டு அவரை வந்து என்னால் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அதனால் வந்து நான் இந்த மகிமை அப்படின்ற ஒரு வார்த்தையில் கச்சாட்டாக நான் சொல்கிறேன், ஆனால் அவரை வர்ணிக்கிறதுக்கு இது வந்து போதுமான வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மகிமையான ஒரு நிலையில் வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்றாங்க. ஸோ இந்த பாடத்தோட கடைசியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மெய்யாகவே தேவன் முற்றிலும் பரிசுத்தர். நாம் அவரிடம் செல்லும்போது அவரை அவ்வாறு தான் பார்க்க வேண்டும். இது உங்களுக்கு எவ்வாறு ஊக்கத்தை கொடுக்கிறது? உங்களது சொந்த குணத்தை பொறுத்தவரை இது என்னென்ன சவால்களை உங்கள் முன் வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய குணத்தை நம்ம இருக்கிறப்ப கண்டிப்பாக அவரை போய் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது. போய் ஒரு சந்நிதியில் கூட நம்மளால் நிற்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பாவமான ஒரு நிலையில் இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த பாவமான நிலையில் இருந்து நம்ம வந்து எப்படி அதை விட்டு நம்ம வெளியே வரணும், அது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, எப்படி ஒரு ஊக்கத்தை தருது, அவரை போய் பார்க்கணுன்ற ஒரு விஷயம் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட குணங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுதா? அதாவது அவர் ஒரு பரிசுத்தராக இருக்கிறாரு, நம்ம போய் அவரை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? நம்ம சைடில் இருந்து நம்ம என்ன இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இதற்கு நீங்கள் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். திருப்பி கேட்குறேன். இப்போ வந்து கடவுளை போய் நம்ம பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கடவுள் போய் நான் அவரை போய் பார்க்கணும், அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? ஏன்னா அவர் ரொம்ப பரிசுத்தமானவராக இருக்கிறாரு. நம்மளால் போய் அவரை போய் எதிர்த்து கூட போய் பேசவும் முடியாது, நிற்கவும் முடியாது அவரோட பிரசன்னத்தில். ஸோ நம்ம சைடில் இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக இப்போ நம்ம அவர்கிட்ட போய் நிற்கணும்னா நான் மாறினாதான் அவர்கிட்ட போய் நிற்க முடியும், அவர்கிட்ட போய் பேச முடியும். இது வந்து என்னைய வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கா, இல்லை என்னுடைய வேர்ட்லி கேரக்டர்ஸில் இருந்து என்னை புஷ் பண்ணி அவரோட கேரக்டர்ஸ்க்கு என்னை போக வைக்குதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உங்களோட பதிலுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக
நம்ம வந்து அவரை போய் பார்க்கணும்னு நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, நம்மளோட சைட்லேருந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். முடியாது. வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தமும் கொடுத்து அதுக்கான ப்ரொசீஜர் எப்படி மாறினா நம்ம அவரை போய் பார்க்க அதையுமே முடியும் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. நிறைய நம்ம வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருக்காரு. என்னென்ன குணம் நமக்கு தேவை, எந்தெந்த குணங்கள், அதாவது எப்படிப்பட்ட குணங்களுக்குள்ளாக நம்ம வந்தோம்னா நம்ம தேவனை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த வழிமுறை எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பைபிளில் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணுப்பா, இந்த மாதிரிலாம் மாறுப்பா, நான் உன்கிட்ட பேசுகிறேன், உன்கிட்ட பழகுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன் கூட பேசுகிறேன், உனக்கு நீ என்ன வேணும்னு கேட்குறியா, பண்ணுறேன், அதெல்லாம் எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம ஏதாவது இனிஷியேட்டிவ் பண்ணுறோமா அப்படின்னு நம்மளே கேட்டுக்குவோம். அடுத்து செவ்வாய்க்கிழமை பாடத்துக்குள்ளாக போவோம். இதில் ஒரு தலைப்பு வந்து தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அன்பாகவே இருக்கிறோமா, இல்லை அன்பு கூறுறவங்களா இருக்கோமா? அன்பு கூறுறவங்களா தான் இருக்கிறோம். அன்பு கூறுறதுக்கும் அன்பாகவே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, ஒரு அன்பு கூறுறதுனா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம வந்து நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். இல்லை இவங்க இது பண்ணுறதுனால நான் அவங்களுக்கு அன்பு வெளிப்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம கிட்ட எல்லாரும் அன்பு செலுத்தணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் அன்பு செலுத்துகிறோமான்னா அது கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் நம்ம கிட்ட இருக்க மெயின். இப்போ நீங்கள் சொல்கிறது அன்பு கூறுறது டெம்பரவரின்றீங்க. எஸ், டெம்பரவரியாக நம்ம கொடுத்தாலும் பெர்மனண்ட்டாக எல்லாரும் எங்கிட்ட அன்பாக இருக்கணும், எல்லாரும் எங்கிட்ட மரியாதை நடந்துக்கணும், எல்லாரும் எனக்கு வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் தான் நிறையா இருக்க தவிர கிவிங்கில் நம்ம வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதில் வந்து அதுக்கு நம்ம 1000 காரணங்கள் சொல்கிறோம். சூழ்நிலை காரணம் சொல்கிறோம், எழுத்து நிற்கிறவங்களை காரணம் சொல்கிறோம், அவங்களோட பிஹேவியர் காரணம் சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். எதுக்கு? அன்பு கூறாமல் இருப்பதற்கு. ஆனால் அன்பை வாங்குவதற்கு மட்டும் நம்ம எந்த தடையும் வைக்கிறது இல்லை. சரியா? நான் எப்படி இருந்தாலும் எல்லாரும் என்கிட்ட அன்பு கூறணுன்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாத்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம முதல்ல மாற்றணும். அடுத்து ஒரு வசனம், நெகேமியா 9வது அதிகாரம் வசனம் 17 வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருக்காருன்றதுக்கு ஒரு வசனம். நெகேமியா 9வது அதிகாரம் வசனம் 17. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. என்னதான் வந்து அதாவது இந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் வந்து என்னதான் அவரை வந்து அவர் வந்து இவங்களை பிரித்தெடுத்துட்டு வந்தும் இவங்க வந்து சொல் பேச்சு கேட்காம இருந்தாலும், அவங்க என்னதான் பண்ணாலும் அவர் வந்து ஜனங்களை வந்து கைவிடலை. இதுக்கு ஒரு கோரான ஒரு அடிப்படையாக இதில் எது செயல்படுது? கடவுள் வந்து இவங்க மேலே வைத்த அன்பு. அப்படி தானே பார்க்கணும். அவர் வந்து மன்னிக்கிறவராக இருக்கார், பாவங்களை இரக்கம் உள்ளவராக இருக்கார், தயவுள்ளவராக இருக்கார். இந்த குணங்கள் எல்லாமே வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு? அன்பு. அவர் மேலே, அதாவது கடவுள் வந்து இவங்க மேலே வைத்த அன்பு தான் வந்து இந்த மாதிரிலாம் அவரை வந்து செயல்பட வைக்குது அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் வந்து 1 யோவான் 4 வசனம் வந்து 10. பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது.
அவர் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க, அவர் நமக்காண்டி மரித்திருக்கிறார். அதாவது ஒரு கடவுள் வந்து ஒரு மனித ரூபம் எடுத்து அவர் வந்து நமக்கு வந்து ஒரு நமக்காண்ட மரித்திருக்கிறார். இதன் மூலமாக நமக்கு அவர் வந்து நம்ம மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து ஹீப்ரூவில் வந்து அன்பை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஹெசட்ன்ற ஒரு வார்த்தை வந்து வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வார்த்தைகள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடோனாய்ங்கிறது வந்து சகலத்திற்கும் ஆண்டவர், உடன்படிக்கையின் அடிப்படையில் என்றென்றும் ஆட்சி செய்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னா, அன்பின் நிமித்தமாக நம் மீது அவர் வந்து நம்மளை வந்து ஆட்சி செய்கிறார், நம்மளை வந்து ரூல் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு இது வந்து யெகோவா ஈரே அப்படின்ட்டுருக்கு, கர்த்தரே தேவையை சந்திப்பார் அப்படின்றது. இந்த 2 வார்த்தையை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து என்ன பார்க்குறோன்னா, இறுதியாக தேவ அன்பின் மிகப்பெரிய வெளிப்பாடு அவர் தம் குமாரனை இப்பூமிக்கு ஈவாக அருளியதும் அவர் பாவிகளுக்காக மரித்ததும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கும் தேவனுக்கும் இடையே பாவம் உண்டாக்கின பிளவை இயேசு சரி செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வந்து இங்கே அந்த 3.5 வருஷம் நமக்காண்டி ஊழியம் செய்து அவர் என்ன பண்ணுறாரு, பரலோகத்துக்கும் மனுஷர்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிளவை வந்து சரி செய்ய தான் வந்திருக்காரு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவ அன்பின் பரிபூரண தன்மையை நமக்கு காட்டும்படியும் மனிதர்கள் அனைவரும் தம்மிடம் இழுத்து கொள்ளும்படியும் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போவார். அதற்கு நம்ம சைடில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி அவர் அன்பாகவே இருக்கிறாரோ நம்மளும் அன்பாகவே இருக்கணும் அப்படின்றாரு. அன்பு கூறுவர்களாக இல்லாமல் அன்பாகவே இருக்கணும் அப்படின்றாரு. அதாவது இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, அன்பை எதிர்பார்க்காமல் நம்ம வந்து அன்பை செலுத்துகிறவர்களாக முதல்ல இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம வந்து அன்பை எதிர்பார்த்து வாழக்கூடாது அப்படின்றாரு. அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து அன்பை எதிர்பார்க்கிறது தான், ஆனால் அவர் வந்து காட்டுற அன்பு வந்து ஒரு அன்கண்டிஷனலான லவ். எப்படி, அதாவது இப்போ நான் வந்து நீ என்னை ஃபாலோ பண்ணுற அதனால் நான் உனக்கு அன்பு காட்டுறேன் அப்படின்னு இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயுமே, பாவிகள் மேலேயும் அவர் அன்பு காட்டுறாரு, நீதிமான்கள் மேலேயும் அவர் அன்பு காட்டுறாரு, பரிசுத்தவான்கள் மீதும் அவர் அன்பு காட்டுறாரு. எப்படி பாவிகள் மீது அன்பு காட்டுறாருன்னா, அவங்க செய்த பாவங்களை வந்து பாவத்துக்கான ஒரு பலனை எதுவும் அவர் தராமல் அவர் விட்டு வச்சிருக்காரு. அவர்களுக்கு அன்றாட தேவைகளை இது பண்ணுறாரு. இயற்கையின் மூலமாக அவர்களுக்கு அன்றாட தேவைகளும் அவர்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் ஒரு பாவி சாகிறத கூட நான் வந்து, ஒரு துன்மார்க்கன் இறப்பதை கூட நான் வந்து விரும்புறதில்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு இரக்கமும் அன்பும் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த தினத்தோட கேள்வி வந்து என்னன்னா, தேவனுடைய பல பெயர்கள் அவருடைய பரிசுத்தத்தையும் அன்பையும் அடிப்படையாக கொண்டுள்ளன. அதாவது 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் ஃபுல்லாகவே வந்து அவருடைய அன்பை பற்றி தான் சொல்லியிருக்கு. இந்த வார்த்தைகளுக்கு பதில், அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு 4 வசனம் சொல்லியிருக்காங்க, 13 4-8 வரைக்கும் அன்பு அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு தேவன் அப்படின்ற வார்த்தையை பொருத்தி பாருங்கள் அப்படின்றாங்க. நம்ம அதை வாசித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வாசி. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் தயவும் உள்ளது, தேவனுக்கு பொறாமை இல்லை, தேவன் தன்னை இருமாப்பாய் இராது, ஒளியார் தீர்க்க தரிசனங்களினாலும் ஒளிந்து போவும், அந்த அந்நிய பாஷைகளினாலும் ஒளிந்து போவும், அறிவானாலும் ஒளிந்து போவும். அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து அன்புன்ற இடத்துக்கு பதிலாக தேவன் அப்படின்ற ஒரு இதை வச்சு பார்த்தோம். அடுத்து நம்ம தேவனை அந்த இடத்துல வச்சு பார்த்தோம். நம்ம வந்து அந்த இடத்துல வச்சு எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நம்மளை அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க.
அடுத்ததாக புதன்கிழமை பாடத்துக்குள்ளாக போகும். சிருஷ்டிப்பில் தேவன். தேவன் தான் வந்து நம்மளை வந்து படைத்திருக்கிறார். அதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேதாகமத்தின் முதல் சில வார்த்தைகள் மனப்பாடமாக நமக்கு தெரியும். என்னது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்ற ஒரு வார்த்தை சின்ன குழந்தைகள்லேருந்தே நமக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வராங்க. இப்போ இதில் வந்துட்டு என்னன்னா, அவர் வந்து இந்த உலகத்தை படைக்கிறப்ப எல்லாமே வார்த்தையின் மூலமாக தான் முதல்ல படைக்கிறாரு. அப்படி தானே? நம்மளை படைக்கும் போது மட்டும் கீழே குனிஞ்சு மண்ணில் கை வச்சு செஞ்சு அவரோட சுவாசத்தை தந்து இந்த மாதிரி தான் படைக்கிறாரு. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தந்ததுனால அவர் வந்து நம்மளை மட்டும் வித்தியாசமாக படைச்சிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். சும்மா ஒரு கற்பனை, அவர் வந்து வார்த்தையின் மூலமாக படைக்கிறப்ப சும்மா ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு இதெல்லாம் ஃபார்ம் ஆயிரு, இதெல்லாம் ஃபார்ம் ஆயிரு, சூரியன்லாம் ஃபார்ம் ஆயிரு, சந்திரன்லாம் ஃபார்ம் ஆயிரு, பிளான்ட்ஸ்லாம் வந்துருப்பா, வளர்ந்துரு, இந்த மரம் வர, இந்த மரம் வா, இந்த பழம் பழுத்துரு, இந்த ஜீவராசிகள்லாம் வந்துரு அப்படின்னு வந்து அவர் வார்த்தையின் மூலமாக படைத்தார். ஆனால் நம்மளையும் அவர் படைக்கிறதுக்கு ஒரு இது இருந்தாலும் அவர் வந்து எப்படி வந்து அவரோட கை வேலைப்பாடுனால நம்மளை வந்து எப்படி உண்டாக்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. தேவனை பற்றி இந்த வசனங்களில் சொல்லதை ஒப்பிடுங்கள், இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்குறாங்க. 1:1 வந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படின்னு வருது. ஆதியாகமம் 2:7 பார்க்கும்போது இதுதான் வந்து இப்போ கேட்டேன். இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு, அவரை வந்து சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நினச்சிருந்தா சும்மா அந்த லிஸ்ட்டில் நம்மளையும் ஜாயின் பண்ணி மனுஷன் நீயும் ஃபார்ம் ஆயிருப்பா அப்படின்னு நம்மளை வந்து சொல்லியிருக்கலாம். உரிமை, என்னோட புல் படைப்பனும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் நம்மளை வந்து செய்கிறார் அப்படின்ற ஒரு இது வருது. உறவுக்குள்ள வரணும். அன்பு காட்டுறதா மாறிடும். கொடுத்திருப்பார். மைக் கொடுங்க, மைக் கொடுமா, மைக் கொடுத்தாங்க. சிம்பிளிஃபைடாக என்ன பார்க்குறோன்னா, இப்போ நம்ம ஒரு களிமண் எடுக்கிறோம், எடுத்து நம்ம வந்து ஒரு ஜாடி செய்கிறோம். ஜாடி செஞ்சு அதை வந்து நம்ம டிசைனாக பண்ணி பாலிஷ் பண்ணி பெயிண்ட் போட்டு டிசைன்லாம் அதெல்லாம் வரைஞ்சி எல்லாம் செஞ்சு வைக்கிறோம். இன்னொரு ஜாடியை வந்து கடையிலேருந்து வாங்குகிறோம். எது வந்து நம்மளுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக, நம்ம உரிமையாக ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்போம்? நம்ம செய்கிறது தான். சரிங்களா? நம்ம செய்கிறது தான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்போம். கீழே விழுந்து நம்ம கடையில் வாங்கினது உடஞ்சா கூட இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சதை ஒரு சின்ன தூசியோ கீரலோ விழுந்துருச்சுன்னா ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சவன் இது இப்படி விழுந்துருச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவோம். கரெக்டாக? ஸோ அதே தான் தேவனும். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை செய்கிறார், பார்த்து பார்த்து வடிவமைக்கிறார். நம்ம வந்து அது கெட்டு போகிற மாதிரி நம்ம வேலைகள் செஞ்சு நம்ம அதை அழிக்கிற மாதிரி, நம்ம தேகத்தை அழிக்கிற மாதிரியும் நம்ம சோலை இப்போது ஃபஸ்ட்டு தேகத்தை அழிக்கிற மாதிரி நம்ம செய்யும்போது அவர் கஷ்டப்படுறாரு. கரெக்டுங்களா? அதே தான் ஒரு சோல். இப்போ சோலுங்கிறது நம்ம சுவாசத்தை அவரோட சுவாசத்தை அனுப்பிச்சு நம்மளுக்கு உயிர் கொடுக்குறார். அந்த உயிரை கெடுக்கிற மாதிரியும் அந்த சோலை நம்ம கெடுக்கிற மாதிரியும் நம்ம வந்து ஆவியை கெடுக்கிற மாதிரி நம்ம செய்யும்போது அதுவும் அவருக்கு என்ன செய்யுது? கஷ்டத்தை கொடுக்கறது. சரிங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து
ஒரு நாளில் செஞ்சிருக்க முடியுமான்னு நம்ம அதெல்லாம் பார்க்கல. ரொம்ப சிரத்தை எடுத்து தான் நம்ம அவங்கள செய்கிறார். ஸோ தட் இஸ் வை என்ன செய்கிறார், இப்படி நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சதை நம்ம என்ன செஞ்சுக்கூடாது, விட்டுறக்கூடாது, அது அழியிறதுக்கு விட்டுறக்கூடாதுன்னா அவர் மேலேருந்து இறங்கி வந்து நம்மளை மீட்பதற்காக தன் உயிரையே கொடுக்கிறார். சரிங்களா? அடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க, தேவனோட உறவில் வளர வேண்டுமா? அவருடைய குணங்களை பற்றி வேதாகமம் நமக்கு சொல்கிற கருத்தின் அடிப்படையில் அவருடைய ஒரு அவரை பற்றிய ஒரு தெளிவானதும் சமநிலையானதுமான காட்சியை நாம் தொடர்ந்து தேடுவது மிக அவசியம். அதனால் தான் வேதாகமத்தின் ஒரு பகுதியில் மட்டும் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அதன் அனைத்து பகுதிகளையும் வாசிப்பது அவசியம். நாம் தேவனுடைய குணம் பற்றி எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் அவரை நேசிக்க கற்றுக்கொள்வோம் அப்படின்றாங்க. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே அப்படின்னு யோபு 5:39 வசனத்தில் வந்து சொல்லியிருக்கு. நம்ம வந்து அவரை பற்றி நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வேதாகமத்தை ஆராய கற்றுக்கணும். வேதாகமத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம வந்து நம்மளோட மைண்டில் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதை வந்து இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் நம்மளை வந்து கேள்வி கேட்க கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து இன்னொரு வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து பதில் தருவார் அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மீதமான சபையில் மட்டும்தான் நம்ம வந்து இயற்கையின் மூலமாக வேத பாடங்களை தேவன் கற்றுத்தருகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக இது பண்ணுறோம். தேவன் பேசுகின்ற ரெண்டு வகையில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு. ஒன்று இயற்கையின் மூலமாக, ஒன்று வேதத்தின் மூலமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது நமக்கு படிக்க தெரிகின்ற அந்த வயது வர வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இயற்கையின் மூலமாக அவருடைய அன்பு, தன்னலமற்ற அன்பு, அதாவது அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அன்பு எதன் மூலமாக எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம வந்து என்ன செய்யணும், இயற்கையின் மூலமாக பாடங்களை நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் ஆனாக்கா இப்போ வந்து என்ன செய்கிறோம்னாக்கா, சும்மா நம்ம வெளியில் எங்கேயாவது போனோம் வந்தோம் மரஞ்செடிகளை கொடியை பார்க்குறோம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம, அதாவது தேவன் எதையெல்லாம் வேணும்னு சொல்கிறாரோ அதையெல்லாம் நம்மளை விட்டு அகற்ற மாதிரி சாத்தா என்ன கொண்டு போட்டுட்டான், நம்ம முன்னாடி அநேக கன்னிகளை கொண்டு வந்து போட்டிருக்கான். இன்னைக்கு இயற்கையை அப்படி நிமிர்ந்து பார்க்குறதுக்கோ அவருடைய வானத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் அப்படியே நிமிர்ந்து பார்த்து அதோடைய இதை நம்ம பேசுகிற அளவுக்கு நம்மளுடைய நிலைமை இருக்கா அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் வந்து சுத்தமாக விட்டு என்ன செஞ்சிட்டோம், கம்ப்ளீட்டாக எல்லாருமே வெளியில் வந்தவங்களாக இருக்கோம். எஞ்சி இருக்கிறது என்னன்னாக்கா இந்த ஒரு வேதாகமும் மட்டும்தான். அதுலேயும் கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சில பாடங்களை வந்து என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு சில பாட புத்தகங்களை வந்து இது தேவையில்லை, இதை படித்தாக்கா பயமாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் வேண்டியதில்லை, நிறைய வந்து சங்கீதம் நிறையா படிங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க, ஆமாம் சுவிசேஷத்தில் வந்து 4 சுவிசேஷம் படிங்க, அது போதும், அப்புறம் வெளிப்படுத்தினெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்போ யூதர்கள் காலத்தில் வந்து தானியேலில் வந்து 9ஆம் அதிகாரம்லாம் படிக்காதீங்க இப்படின்னு நிறைய வந்து கட்டுமானம் பண்ணுற அளவுக்கு வந்து அவன் என்ன செய்கிறான், கொண்டு போயிட்டான். அப்போது இந்த முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு ரொம்ப வந்து தேவையானது இதுதான், வந்து வேதாகமத்தை முழுசாக படிக்க பழகணும். இன்னொன்று வந்து இயற்கையின் மூலமாக தேவனுடைய அன்பை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அதன் மூலமாக நிறைய குணங்கள் நமக்குள்ளார உருவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். இதில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடவுள் வந்து இப்படி ரொம்ப கடவுள் வந்து இப்படிலாம் பண்ணுறாரு, அவர் வந்து சாத்தானால் அவங்க வந்து ஏவப்பட்டு அவர்கிட்ட வந்து தப்பாக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பதில் தர மாதிரி வந்து யோபுவும் வந்து அடுத்தடுத்த அதிகாரங்களில் வந்து பேசியிருக்காரு. இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் வாசித்து பார்த்து நமக்கு வெளிப்படுவது என்ன அப்படின்னு பார்க்குறோம்.
கண்டிப்பாக வந்து யோபு சொன்ன மாதிரி தான் வந்து கடவுள் இருக்கிறாரு. சாத்தான் வந்து என்னதான் வந்து கடவுளை வந்து ஒரு சர்வாதிகாரி, அவர் வந்து கோபம் உள்ளவர், அவர் எரிச்சல் உள்ளவர், அவர் வந்து ஏதாவது தப்பு செஞ்சாலும் வந்து நம்மளை வந்து தண்டிச்சிருவார் அப்படின்னு வந்து சாத்தான் வந்து கடவுளை வந்து பொற்றை பண்ணாலும், கடவுள் வந்து நான் வந்து அன்பாக தான் இருக்கிறாரு அப்படின்னு வந்து அடுத்தடுத்த வசனங்களில் வந்து யோபு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுத்துறாரு. அடுத்து வியாழக்கிழமை பாடம் வந்து இம்மானுவேல் நம்மோடு இருக்கும் தேவன் அப்படின்னு இருக்கு. இம்மானுவேலுக்கு எல்லாருக்குமே மீனிங் என்னன்னு தெரியும், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றது தான் மீனிங்கு. இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு நான் கிறிஸ்டியனாக இருக்கிற ஒரு பர்சன்ட்டை வந்துட்டு நம்ம வந்து கடவுளை பற்றி எப்படி சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு கேட்டுட்டு அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றின ஒரு கேரக்டர் உள்ள ஒரு விஷயத்தை தான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு கடவுளை பற்றின ஒரு குணத்தை வந்து பிரதிபலிக்கிறவங்களாக இருந்தால் தான் அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து நம்புவாங்க, நம்ம பேசுகிறத நம்புவாங்க. இப்போ வந்து கடவுள் வந்து அன்பானவர், அதிசயமானவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், மன்னிக்கிறவர் அப்படின்னு நம்ம பேசிட்டு நம்ம இப்போ இந்த சொன்ன குணத்தில் எதுலேயுமே நம்ம இல்லைன்னா அவங்க வந்து நம்மளை பார்ப்பாங்க, என்ன இவன் பேசுகிறத மட்டும் பேசிட்டு கடவுள் இப்படி இருப்பாருன்றான், ஆனால் இவனே இப்படி இல்லை, அப்படி நம்ம எதுக்கு இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக்கை நம்ம தர மாதிரி இருக்கக்கூடாது. சொல்கிறது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து அது செயலையும் நம்ம காட்டுறவங்களா இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து கடவுள் வந்து இங்கே அதாவது இதில் வந்து மத்தேயு 1:23 வந்து இயேசுவுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய குணத்தை புரிந்து கொள்ள இது ஏன் முக்கியமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு மத்தேயு 28:20 வாசியுங்கள்னு சொல்லியிருக்காங்க. மத்தேயு 28:20 வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட துணை இருக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ வந்து இந்த இம்மானுவேல்ங்கிறதுக்கு வந்து தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றது ஒரு இது. இந்த இதுலேயும் வந்து அவர் வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுறப்ப வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு அஷ்யூரிட்டி தராரு, ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தராரு அப்படின்றது பார்க்குறோம். இந்த வாரம் இந்த பாடத்தோட முடிவில் வந்து கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, தேவன் யார் என்பதற்காகவும் அவர் நம் வாழ்வில் செய்தவைகளுக்காகவும் செய்து கொண்டிருப்பவைகளுக்காகவும் நம்முடைய துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவரை துதித்து ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். தேவனை பற்றி வேதாகமம் சொல்வதை சொல்லி ஜெபிக்க வேண்டும். உதாரணமாக தேவன் வந்து இந்த யோவானில் வந்து 4:7-19 வரைக்கும் அவர் வந்து எப்படி வந்து அன்பானவராக இருக்கிறார் அப்படின்றத பற்றி நம்ம வந்து இது பார்க்குறோம். அதை வந்து நம்ம வந்து கூறி நன்றி சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை பாடத்தில் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனே அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று, என்ன பண்ணணும், நம்ம வந்து பைபிளை வந்து ஆராய்ந்து பார்க்கணும். ரெண்டாவது, அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். மூணாவது, அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிறர் வந்து நம்மளை பார்த்து நம்ம வந்து அந்த குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். அதை பார்த்து வந்து நம்மக்கிட்ட வந்து மனம் திரும்பி நம்மக்கிட்ட வந்து ஆத்துமாக்கள் நம்மக்கிட்ட வந்து கேட்டு நம்ம வந்து அவங்கள வந்து மனமாற்றம் செய்து அவர்களையும் வந்து நம்ம வந்து கடவுளோட ராஜ்யத்திற்கு ஆட்களை சேர்க்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பகிர்கலாம். முடிக்கிறது நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்கிறதுனா சொல்லுங்கள், இல்லைனா முடிச்சிடலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் என்ன கேட்காதீங்க, எங்கள் அம்மாவை கேளுங்க. வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி. ஆமீன்.